நித்யா, என்கிட்ட கொஞ்சம் வா. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்த. நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். உன்னை எதுக்காக இந்த செல்லுல போட்டு வச்சிருக்காங்க? நீ யாரையோ கொலை பண்ணிட்டியாமே. சொல்லு. எத்தனை பேரோட கண்ணெல்லாம் பட்டிருக்குமோ தெரியல. இத வச்சுக்கோ. இங்க வாடா செல்லம், இத உனக்கு வச்சு விடுறேன். யாரு? டாக்டர் எம்.கே. நாயர், கவர்மெண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட், திருவேந்திரம் மெடிக்கல் காலேஜ். இங்க விசாரணை நடத்துறதுக்காக வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட இருக்கு, இதை பாருங்க. ஐயோ, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு சார் நல்லாவே தெரியும். எப்போ, எப்படி, எங்க பாத்தீங்க? இந்த ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுமே. என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு புரியல. மேடத்துக்கு எப்படி என்ன தெரியும்? நான் ரேணுகா, இங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல. டாக்டர் எங்க? வாங்க சார், ஆபீஸ்க்கு போலாம். கம்ப்ளைண்ட்டை கொன்னுட்டாங்க மேடம். கம்ப்ளைண்ட்டை கொன்னுட்டாங்க. கம்ப்ளைண்ட்டை கொன்னுட்டாங்க. கம்ப்ளைண்ட்டை கொன்னுட்டாங்க. கம்ப்ளைண்ட்டி. ஓ ஹே ஜீவன். சாரி சார். ப்ளஷர் மீட்டிங் மேன். இவர் பேஷண்ட். நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யார் அவரு? புதுசா இருக்காரு. கேக்குறேன்ல. ஹே அமைதியா வா. சொல்லுங்க, யார் அவரு? எதுக்கு வந்திருக்காரு? வெளியில இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கே நீ இங்கிருந்து போகணும். போகலனா கொன்னுடுவாங்க. கொன்னு குழியில போட்டுருவாங்க. மண்டையில ஏத்தி வச்சுக்கோ. இன்னும் 3 நாள் தான். அதுக்கப்புறம் இங்கிருந்து போக முடியாது. அடைக்கப்பட்ட ஆத்மாவை யாகப்பீடத்துக்கு கீழே பார்த்தேன். சூரியன் கருத்து போகும், நிலா ரத்தமா மாறும், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் பூமியில வந்து விழும்.